ஒரு கடாயில் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான பிறகு அதில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம் குவிக்காக குக் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா பவுடர்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், மசாலா அண்ட் தக்காளி பேஸ்ட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இதை நல்லா கிளறி விட்டக்கப்புறம் நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இது நல்லா குக் ஆகும். நான் 200 கிராம் ராஜ்மாவை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை குக்கரில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் தண்ணி ஊற்றி 5 விசில் வர வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் அண்ட் ராஜ்மா வேக வைக்கும்போது உப்பு போட்டோம். ஸோ பேலன்ஸ் உப்பை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ராஜ்மாவும் மசாலாவும் ஒன்று சேரத்துக்கு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விடுங்க. இந்த ராஜ்மா மசாலா ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் அண்ட் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட ராஜ்மா மசாலா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.